சென்னை ராயப்பேட்டையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் புதுக்கல்லூரி இணைந்து நடத்தும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமை புதுக்கல்லூரி செயலாளர் இலியா சேட் மற்றும் கல்லூரி முதல்வர் அசரத் சாரிஸ் மாணவர்களுக்கு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தனர். இதில் 218 மாணவர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 7 அன்பு பாலம், புதுக்கல்லூரி யூத் ரெட் கிராஸ், ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பிளட் பேங்க், சென்னை ஸ்கைலைன் லயன்ஸ் கிளப் இணைந்து நடத்துகின்ற நியூஸ் 7 அன்பு பாலத்துடன் இணைந்து நடத்துகின்ற 28வது இரத்த தான முகாம் இன்று புதுக்கல்லூரி வளாகத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 27 இரத்த தான முகாம்களிலே 2920 யூனிட் இரத்தங்களை அரசு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டிக்கும் எங்கள் கல்லூரி மாணவர்கள் வழங்கியுள்ளனர். இன்று 28வது இரத்த தான முகாம் இங்கு நடைபெறுகிறது. இதில் 240 மாணவர்கள் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள். இந்த இரத்த கொடையை முன்வந்து கொடுக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் முதல்வர், பேராசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இரத்த தான முகாமிற்கு எங்களுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற அரசு ராயப்பேட்டை இரத்த வங்கியினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும், ரெட் கிராஸினுடைய இரத்த டாக்டர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நியூ காலேஜில் நடக்கிற இந்த மாபெரும் இரத்த தான விழாவில் வந்து நானும் கலந்தேன். எங்களோட பிளட் பேங்க் சார்பாக எங்களையும் அழைச்சதுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். நியூ காலேஜ் மற்றும் அன்பு பாலம் நியூஸ் 7 சேனல் மூலமாக 28வது கேம்பில் ஐ திங்க் 28 கேம்ப்ஸ்க்கும் நான் வந்திருக்கேங்கிறதுல நான் ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அதை தவிர லயன்ஸ் அண்ட் ரெட் கிராஸ் மூலமாக நடத்துகிற இந்த கேம்பில் மோர் தென் 240 டோனர்ஸ் பிளட் கொடுக்க போகிறாங்க. இதிலே பாதி பேர் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு ரத்தமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஆணாக இருந்தால் வருடத்திற்கு 4 முறையும், ஒரு பெண்ணாக இருந்தால் வருடத்திற்கு 3 முறையும் கட்டாயமாக ரத்த தானம் கொடுக்கலாம். இதில் ஆண் பெண் என்ற பெரிய வேறுபாடுகள் கிடையாது. ஜாதி, மதம், இனமொழி என்ற வேறுபாடுகள் கிடையாது. இன்ஃபேக்ட் 18லேருந்து 35 வயசில் இருக்கிறவங்க தான் பிளட் டொனேஷன் ரெகுலராக கொடுக்குறாங்க. அதில் முதலிடத்தில் இருக்கிறது வந்து முதலிடத்தில் நியூஸ் 7 சேனலோடு சேர்ந்து நம்முடைய நியூ காலேஜ் ப்ரொஃபஸர் சுலைமான் சாரோட டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு, நிறைய புவர் நீடி பேஷண்ட்ஸ்க்கு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அடிபடுறவங்களுக்கு இந்த பிளட் ரொம்ப தேவையாக இருக்குது. அதை தவிர ரத்த கூறுகளாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒரு வாட்டி கொடுத்துக்கிற ரத்தம் வந்து 4 கூறுகளாக பிரிக்கிறதுனால ஒரு டோனர் வந்து ஒரு வருஷத்தில் 16 பேர்த்தை காப்பாற்றுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கர்ணன் தான். ஸோ இந்த பிளட்டு ப்ராப்பராக நாங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறோம், நாங்கள் காம்பனண்ட்டாக செப்பரேட் பண்ணுறோம், ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறோம். 5 விதமான டெஸ்ட் பண்ணுறோம். HIV, ஹெப்படைட்டிஸ் B, HCV, மலேரியான்னு அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ரெசிபியன்ட்டுக்கு போகுது. அதனால் தயக்கம் வேண்டாம், நான் ஏன் கொடுக்கணும், எனக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது வரைக்கும் கொடுக்காட்டாலும் இனிமேல் பிளட் கொடுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த நியூ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஆல் த டீம் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக சொல்லணும், இவங்க கொடுக்குற பிளட்னால் தான் தமிழகம் வந்து இந்தியாவிலேயே முதல் இடத்துல வாலண்டியர் பிளட் டொனேஷனில் இருக்குது. இதுக்காக நான் என்னோட கவர்மெண்ட்டுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நியூ காலேஜ் அலாங் வித் நியூஸ் 7 இந்த கேம்ப் பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் நியூ காலேஜில் 2902 டொனேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மட்டும் 240 மோர் வி ஹவ் டன் டுடே. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வில் பி கண்டினியூயிங் ரைட் த்ரூஅவுட் த இயர். திஸ் இஸ் த 28th கேம்ப். இது வந்து 20th கேம்ப்பு. ஸோ நம்ம நியூ காலேஜில் இது நிறையா சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரியலி வெரி ப்ரோக்ரெசிவ். எவ்வளோ பாருங்கள், இப்போ எவ்வளோலாம் டொனேஷன் கொடுக்குறோம், ப்ளட் டொனேஷன். இது ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இருக்கும் இங்கேருந்து. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி வித் திஸ். வி தேங்க் நியூஸ் 7 ஆல்சோ ஃபார் பீயிங் வித் அஸ். இது பார்த்து நம்ம இன்னும் we are involved in a lot of other social activities also, but this is one of the main activities that we have got.